டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம டிஎன்யூஎஸ்ஆர்பி முழு மாதிரி தேர்வு ஆன்சர் 5 பார்க்கலாம் பாருங்க. இதுக்கான கொஸ்டின் பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். மீசோகிலியா காணப்படுவது ஆன்சர் ஆப்ஷன் பி குழியுடலிகள். செகண்ட் கொஸ்டின், மண்டையோடற்ற உயிரியது ஆன்சர் ஆப்ஷன் ஏ கார்னியா. அடுத்து மூணாவது கொஸ்டின், குழல் போன்ற உணவு குழல் காணப்படுவது ஆன்சர் ஆப்ஷன் டி அஸ்காரிஸ், அதாவது உருளைப்புழுவில். அடுத்து நாலாவது கொஸ்டின், தோலுறுத்தலின் அது எக்டைசிஸ் போது பின்வருவற்றில் எது நீக்கப்படுகிறது ஆன்சர் ஆப்ஷன் ஏ கைட்டின். அடுத்து ஐந்தாவது கொஸ்டின், டேஸ் தான் முதல் பறவை ஆன்சர் ஆப்ஷன் பி ஆர்கியோப்டெரிக்ஸ். அடுத்து ஆறாவது கொஸ்டின், டேஸ் வாயு சுண்ணாம்பு நீரை பால் போல மாற்றும் ஆன்சர் ஆப்ஷன் ஏ CO2, அதாவது கார்பன் டை ஆக்சைடு. அடுத்து ஏழாவது கொஸ்டின், திசைவேகம் காலம் வரைபடத்தின் சாய்வு ஆன்சர் ஆப்ஷன் டி முடுக்கம். அடுத்து எட்டாவது கொஸ்டின், முப்பட்டகம் ஒன்றின் வழியே ஒளிக்கற்றை பாயும் போது என்ன நிகழும் பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் சி, அந்த ஒளிக்கற்றை பார்த்தீங்கன்னா விலகல் அடைகிறது மற்றும் நிறப்பெருகை அடைகிறது. அடுத்து ஒன்பதாவது கொஸ்டின், ஒளியின் திசைவேகம் பெருமமாக உள்ளது ஆன்சர் ஆப்ஷன் ஏ வெற்றிடத்தில் பெருமமாக இருக்கும். அடுத்து பத்தாவது கொஸ்டின், அழுத்த சமையற்கலனில் நீரில் கொதிநிலை ஆன்சர் ஆப்ஷன் ஏ 120 டிகிரி செல்சியஸ். அடுத்து 11வது கொஸ்டின், நியூட்ரான் எண்ணிக்கையின் மாற்றம் அந்த அணுவை இவ்வாறு மாற்றுகிறது ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஒரு அயனி. அடுத்து 12வது கொஸ்டின், கீழ்கண்டவற்றில் எது பெரும்பாலும் சீரான வட்ட இயக்கம் அல்ல ஆன்சர் ஆப்ஷன் சி வட்டப்பாதையில் செல்லும் பந்தய மகிழுந்து. அடுத்து 13வது கொஸ்டின், பொறுத்து கொஸ்டின்ஸு ஆன்சர் ஆப்ஷன் ஏ சரியானது. 1 2 3 4 வரிசையை பொருத்தி கொடுத்து. டால்டன் பார்த்தீங்கன்னா முதல் அணு கொள்கை, தாம்சன் பிளம்புட்டிங் மாதிரி, ரூதர்பர்க் பார்த்தீங்கன்னா கோல் மாதிரி, நீல்ஸ் போர் ஹைட்ரஜன் அணு மாதிரி. அடுத்து 14வது கொஸ்டின், சமய சீர்திருத்தத்திற்கு மூல காரணமானவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி மார்ட்டின் லூதர் கிங். அடுத்து 15வது கொஸ்டின், காமராஜரின் பிரபலமான கொள்கை ஆன்சர் ஆப்ஷன் சி கே திட்டம். அடுத்து 16வது கொஸ்டின், இந்தியாவின் முதல் பெண் நிதி அமைச்சர் யார் ஆன்சர் ஆப்ஷன் சி நிர்மலா சீதாராமன். அடுத்து 17வது கொஸ்டின், இந்தியாவில் முதல் மாநகராட்சி எது ஆன்சர் ஆப்ஷன் சி சென்னை. அடுத்து 18வது கொஸ்டின், ஆனந்த மடம் என்ற புகழ்மிக்க நாவலை எழுதியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் சி பக்கிம் சந்திர சாட்டர்ஜி. அடுத்து 19வது கொஸ்டின், நமது தேசிய கொடியில் உள்ள அசோக சக்கரத்தின் நிறம் என்ன ஆன்சர் ஆப்ஷன் பி கருநீலம். அடுத்து 20வது கொஸ்டின், அரசியல் அறிவியல் என்ற சொல்லை உருவாக்கியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி ஜூன் போடின். அடுத்து 21வது கொஸ்டின், இரு நதிகளுக்கு இடைப்பட்ட நிலப்பகுதி எது ஆன்சர் ஆப்ஷன் சி தோப் ஆப். அடுத்து 22வது கொஸ்டின், திரிபீடகம் எந்த மொழியில் எழுதப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் சி பாலி மொழி. அடுத்து 23வது கொஸ்டின், ஹரப்பா பண்பாட்டின் துறைமுக நகரம் எது ஆன்சர் ஆப்ஷன் பி லோத்தல். அடுத்து 24வது கொஸ்டின், குப்த சகாப்தம் தொடங்கிய ஆண்டு எது ஆன்சர் ஆப்ஷன் பி கிபி 320. அடுத்து 25வது கொஸ்டின், வீர நரசிம்மர் தோற்றுவித்த மரபு எது ஆன்சர் ஆப்ஷன் சி துளுவ மரபு. அடுத்து 26வது கொஸ்டின், அரசியல் அமைப்புடன் கூடிய தன்னாட்சி அமைப்பான தேர்தல் ஆணையம் பற்றிய சரத்து எது ஆன்சர் ஆப்ஷன் சி சரத்து 324. அடுத்து 27வது கொஸ்டின், மனித மேம்பாட்டு குறியீட்டெண்ணை உருவாக்கியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் சி அமர்த்தியா குமார் சென். அடுத்து 24வது கொஸ்டின், CRR என்பது என்ன ஆன்சர் ஆப்ஷன் சி ரொக்க கையிருப்பு விகிதம். அடுத்து 29வது கொஸ்டின், தொழில் உடைமையை பொதுத்துறையிலிருந்து தனியார் துறைக்கு மாற்றுவது டேஸ் எனப்படும் ஆன்சர் ஆப்ஷன் சி தனியார் மயமாக்கல். அடுத்து 30வது கொஸ்டின், இந்தியாவின் மிக பழமையான பெரிய அளவிலான தொழில் எது ஆன்சர் ஆப்ஷன் ஏ பருத்தி. அடுத்து 31வது கொஸ்டின், வினையே ஆடவர் குயிர் என்று கூறுவது எந்த நூல் ஆன்சர் ஆப்ஷன் பி குறுந்தொகை. அடுத்து 32வது கொஸ்டின், வெண்பாவின் பொது இலக்கணம் பெற்று 2 அடிகளை கொண்டதாய் ஒரு விகற்பத்தானும் இரு விகற்பத்தானும் வருவது டேஸ் ஆகும் ஆன்சர் ஆப்ஷன் டி குரல் வெண்பா. அடுத்து 33வது கொஸ்டின், மருத திணையின் பறை எது ஆன்சர் ஆப்ஷன் ஏ மணமுலா நெல்லரி இணை. அடுத்து 34வது கொஸ்டின், தாண்டக வேந்தர் என்று அழைக்கப்பட்டவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ திருநாவுக்கரசர்.
அடுத்து 35வது கொஸ்டின், அம்பேத்கர் பொருளாதாரத்துறையில் எழுதிய நூல் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, இந்தியாவின் தேசிய பங்கு வீதம். அடுத்து 36வது கொஸ்டின், சிந்துக்கு தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, பாரதியார். அடுத்து 37வது கொஸ்டின், சிற்பியின் சாகித்ய அகாதமி பரிசு பெற்ற கவிதை நூல் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஒரு கிராமத்து சிறுநதி. அடுத்து 38வது கொஸ்டின், W வாரங்களில் உள்ள நாட்களின் எண்ணிக்கை என்ன? ஆன்சர் ஆப்ஷன் டி, 7W. அடுத்து 39வது கொஸ்டின், 7,11 5,A ஒரு மாறிலி சார்பை குறிக்கிறது எனில் ஏயின் மதிப்பு என்ன? ஆன்சர் ஆப்ஷன் பி, 11. அடுத்து 40வது கொஸ்டின், பின்வரும் படத்தில் உள்ள நேர்கோட்டு குறிக்கும் எண் மதிப்பு என்ன? ஆன்சர் ஆப்ஷன் சி, 9. அடுத்து 41வது கொஸ்டின், லாக் 12 18 லாக் பேஸ் 12 18 ப்ளஸ் லாக் பேஸ் 12 8 இஸ் ஈக்குவல் டு இதன் மதிப்பு என்ன? அதான் கொஸ்டின். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, 2. அடுத்து 42வது கொஸ்டின், 0.3 என்ற எண்ணின் P/Q வடிவம் P மற்றும் Q முழுக்கள் கி இட் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. ரெண்டு ஆன்சர் இருக்கிறாங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி, 1/3. அடுத்து 43வது கொஸ்டின், ஒரு குறிப்பிட்ட புள்ளி விவரத்தின் சராசரி மற்றும் திட்ட விளக்க முறையே 10 மற்றும் 10 எனில் ஒவ்வொரு எண்ணுடனும் 5ஐ கூட்டினால் கிடைக்கும் திட்ட விளக்கம் மற்றும் சராசரி முறை? ஆன்சர் ஆப்ஷன் பி, 10,15. அடுத்து 44வது கொஸ்டின், ஐடென்டிஃபை த அட்ஜெக்டிவ் ஃபார்ம் ஆஃப் த வேர்ல்ட் ஆனர். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஆனரபிள். அடுத்து 45வது கொஸ்டின், சூஸ் த கரெக்ட் சென்டென்ஸ் பேட்டர்ன் ஆஃப் த கிவன் சென்டென்ஸ். ரீடிங் மேட் இம் ஏ கம்ப்ளீட் மேன். ஆன்சர் ஆப்ஷன் ஏ பாருங்கள், சப்ஜெக்டு வெர்பு ஆப்ஜெக்டு காம்ப்ளிமெண்ட்டு. அடுத்து 46வது கொஸ்டின், வெப்ப கடத்தல், வெப்பசலனம், வெப்ப கதிர்வீச்சு ஆகியவற்றின் மூலம் வெப்ப ஆற்றலை குறைவாக இழக்கும் கருவி எது? ஆன்சர் ஆப்ஷன் டி, வெற்றிடக்குடவை. அடுத்து 47வது கொஸ்டின், டேஸ் என்பவரால் விட்டமின் என்ற வார்த்தை அறிமுகப்படுத்தப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, டாக்டர் அக்பன்க். அடுத்து 48வது கொஸ்டின், டேஸாம் தேதி உலக அயோடின் குறைபாட்டு தினமாக அறிவிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் டி, அக்டோபர் 21. அடுத்து 49வது கொஸ்டின், மின்முலாம் பூசுதல் எதற்கு எடுத்துக்காட்டு? ஆன்சர் ஆப்ஷன் பி, வேதி விளைவு. அடுத்து 50வது கொஸ்டின், சீப்பினால் தலைமுடியை கோதுவதால் என்ன நிகழும்? ஆன்சர் ஆப்ஷன் பி, மின்னூட்டங்கள் இடம்பெறுகின்றன. அடுத்து பகுதியாக உளவியல் டாபிக் கொஸ்டின்ஸு. 51வது கொஸ்டின், சமபக்க முக்கோணத்தின் சுழற்சி கோணம் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் பி, 120 டிகிரி. அடுத்து 52வது கொஸ்டின், ஒரு குறிப்பிட்ட ஆட்கள் ஒரு வேலையை 16 நாட்கள் முடிக்கின்றனர். அதே ஆட்களுடன் 2 ஆட்கள் அதிகரிக்கும் போது 12 நாட்களில் முடிக்கின்றனர் எனில் எத்தனை ஆட்கள் முதலில் வேலை செய்தனர்? ஆன்சர் ஆப்ஷன் பி, 6. அடுத்து 53வது கொஸ்டின், 11,97,215 A6 என்ற எண் 11ஆல் மீதியின்றி வகுப்படும் எனில் ஏக்கு கொடுக்கக்கூடிய மிக குறைந்த மதிப்பு என்ன? மேலே இருக்கிற நம்பருக்குள்ளே ஒரு ஏ இருக்குது பாருங்கள், அந்த ஏக்குள்ளே ஒரு நம்பர் போட்டு 11 வகுக்கணும், அது மீதியின்றி வகுப்படணும். அதுக்கு என்ன பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, 3. அடுத்து 54வது கொஸ்டின், A/B சமம் 2:3 மற்றும் B/C சமம் 4:5 எனில் C/Aயின் விகிதம் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 15:8. அடுத்து 55வது கொஸ்டின், W-144 கொஸ்டின் மார்க்கு S-100, Q-81 O-64. ஆன்சர் ஆப்ஷன் ஏ பாருங்கள், U-261. அந்த அடுத்த நம்பர் என்ன வரும் சொல்லிட்டு எழுதுறது, ஓகேங்களா? டபுள்யூக்கு அடுத்து வருது. அடுத்து 56வது கொஸ்டின், ஒரு வரிசையில் முதலிருந்து 11வது இடத்தில் அனிதா உள்ளார். சாதனா ரஞ்சனாவை விட 3 இடம் முன்னதாக உள்ளார். ரஞ்சனா முதலிலிருந்து 22வது இடத்தில் உள்ளார் எனில் அனிதாவுக்கும் சாதனாவுக்கும் இடையே எத்தனை நபர்கள் உள்ளனர்? ஆன்சர் ஆப்ஷன் பி, 7. அடுத்து 57வது கொஸ்டின், மைனஸ் என்பது பெருக்கல் எனவும்
பெருக்கல் என்பது கூட்டல் எனவும் கூட்டல் என்பது வகுத்தல் எனவும் வகுத்தல் என்பது கழித்தல் எனவும் குறித்தால் 40 பெருக்கல் 12 கூட்டல் 3 கழித்தல் 6 வகுத்தல் 60 என்ன வர சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆன்சர் ஆப்ஷன் டி பாருங்கள். இவற்றில் எதுவும் இல்லை. அதை நம்ம சால்வ் பண்ணும்போது என்ன ஆன்சர்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஓகேங்களா. இந்த கணக்கு எப்படி சால்வ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வகுத்தலேருந்து போங்க. ஃபஸ்ட்டு வகுத்தல் செய்யணும், அடுத்து பெருக்கல், அடுத்து கூட்டல், அடுத்து கழித்தல், இப்படி தான் வரணும். ஓகேங்களா. அந்த ஆர்டர் படி செஞ்சிங்கன்னா தான் ஆன்சர் கரெக்டாக வரும். மாற்றி செஞ்சிங்கன்னா ஆன்சர் உங்களுக்கு தப்பாக வந்துடும். ஓகேங்களா. அடுத்து 58வது கொஸ்டின். எஸ்தர் என்பவர் மேற்கில் நிற்கிறார். அவர் கடிகார திசையில் 45 டிகிரி திரும்புகிறார். மீண்டும் கடிகார திசையில் 180 டிகிரி திரும்புகிறார் மற்றும் எதிர்கடிகார திசையில் 180 டிகிரி திரும்புகிறார் எனில் அவர் எத்திசை நோக்கி நிற்பார். ஆன்சர் ஆப்ஷன் பி வடமேற்கு. அடுத்து 59வது கொஸ்டின். பூஜாவை குறித்து வாசு சொல்கிறான். அவள் எனது தந்தையின் ஒரே குழந்தையின் மகள் எனில் வாசுவின் மனைவி பூஜாவிற்கு என்ன உறவு? ஆன்சர் ஆப்ஷன் ஏ தாய். அடுத்த 60வது கொஸ்டின். கீழ்கண்ட படத்தில் விடுபட்ட எண்ணை காண்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி சரியானது 11. அடுத்து 61வது கொஸ்டின். பின்வரும் படத்தில் உள்ள நேர்கோடில் எண்ணிக்கை என்ன? ஆன்சர் ஆப்ஷன் சி 12. அடுத்த 62வது கொஸ்டின். கீழே கொடுக்கப்பட்ட வார்த்தைகளை பொருள் தரும் வகையில் வரிசைப்படுத்துக. ஆன்சர் ஆப்ஷன் பி சரியானது 3 4 2 5 1. சந்திரன், பூமி, சூரியன், நட்சத்திரம், அண்டம். அடுத்து 63வது கொஸ்டின். கீழ்கண்ட சொற்களை ஆங்கில வரிசைப்படி முறைப்படுத்தி அமைத்தால் கடைசியாக அமையும் சொல்லியது. ஆன்சர் ஆப்ஷன் பி அவேக். அடுத்து 64வது கொஸ்டின். திடீரென என் குழந்தையின் உடலில் தீப்பிடித்து கொண்டது. மனைவி குளியலறையில் உள்ளார். வீட்டில் யாரும் இல்லை. அந்நிலையில் நான் என்ன செய்வேன்? அதான் கொஸ்டின். ஆன்சர் ஆப்ஷன் டி தீயை அணைக்க முயல். அதான் சரியானது. ஓகேங்களா. அடுத்த 65வது கொஸ்டின். ஒருவருக்கு நல்ல எதிர்காலம் அமைந்திட அவர் என்ன செய்ய வேண்டும்? ஆன்சர் ஆப்ஷன் டி கடின உழைப்பு வேண்டும். அடுத்து 66வது கொஸ்டின். 1, 3, 2, 7 மற்றும் 12, -16 ஆகியவற்றை உச்சிகளாக கொண்ட முக்கோணங்களின் நடுக்கோட்டு மையம் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் பி 5, -2. அடுத்து 67வது கொஸ்டின். ஒரு இயந்திரத்தின் தற்போதைய மதிப்பு ரூ 14,580. இதன் மதிப்பு ஒவ்வொரு வருடமும் 10% குறைந்து வருகிறது. 3 வருடங்களுக்கு முன் அவ்வியந்திரத்தின் மதிப்பு என்ன? ஆன்சர் ஆப்ஷன் சி ரூ 20,000. அடுத்து 68வது கொஸ்டின். 1011 என்ற இரும குறியீட்டு எண்ணிற்கு இணையான தசம எண்ணது? ஆன்சர் ஆப்ஷன் பி 11. அடுத்த 69வது கொஸ்டின். ஏ 3 1 2 a - 1 = 50 எனில் ஏயின் மதிப்பு என்ன? ஆன்சர் ஆப்ஷன் சி 4. அடுத்து 70வது கொஸ்டின். ஒரு மாதத்தில் 5வது நாள் வெள்ளிக்கிழமை எனில் 10வது நாளிலிருந்து 7வது நாள் என்ன கிழமையாக இருக்கும்? ஆன்சர் ஆப்ஷன் டி வியாழன். அடுத்து 71வது கொஸ்டின். ஒரு கடிகாரம் 7:30 மணி காட்டுகிறது எனில் பெரிய முள்ளுக்கும் சிறிய முள்ளுக்கும் இடைப்பட்ட எதிர்கோணத்தை காண்க. ஆன்சர் ஆப்ஷன் டி 315 டிகிரி. அடுத்து 72வது கொஸ்டின். கீழே கொடுக்கப்பட்டுள்ள வார்த்தைகளை அகர வரிசைப்படி வரிசைப்படுத்துக. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி சரியானது 1 4 2 5 3. டிங்க், டிங்கி, டாங், ட்ரங்க், டுங். அடுத்து 73வது கொஸ்டின். கீழ்கண்டவற்றுள் வேறுபட்டதை தேர்வு செய்க. ஆன்சர் ஆப்ஷன் சி சரியானது 779 மற்றும் வேறுபட்டது. ஓகேங்களா. அடுத்து 74வது கொஸ்டின். கீழே காணும் எண்களில் எது தலைகீழாக திருப்பி வாசித்தாலும் மாறாத தன்மை இல்லாத எண்? ஆன்சர் ஆப்ஷன் பி 66,166. அடுத்து 75வது கொஸ்டின். எம்கே என்பது 1 2 1 1 6 9 உடன் தொடர்புடையது எனில் ஜேஹெச் என்பது எதனுடன் தொடர்புடையது? ஆன்சர் ஆப்ஷன் பி 6 4 1 0 0. அடுத்து 76வது கொஸ்டின். மகன் மற்றும் தகப்பனின் தற்போதைய வயதின் கூட்டுத்தொகை 72. 12 வருடங்களுக்கு பிறகு தகப்பனின் வயது மகனின் வயதை போல 3 மடங்கு எனில் மகனின் தற்போதைய வயது என்ன? ஆன்சர் ஆப்ஷன் சி 12. அடுத்து 77வது கொஸ்டின். பின்வரும் பகடையில் 5 என்ற எண்ணிற்கு எதிராக வரும் எண் யாது? ஆன்சர் ஆப்ஷன் டி 4. அடுத்து 78வது கொஸ்டின். 1885 முதல் 2019 வரையில் உள்ள வருடங்களில் லீப் வருடங்களின் எண்ணிக்கையை காண்க. ஆன்சர் ஆப்ஷன் சி 31. அடுத்து 79வது கொஸ்டின். 100 பூனைகள் 100 எலிகளை 100 நாட்களில் கொன்றால்
5 பூனைகள் 10 நாட்களில் எவ்வளவு இலைகளை கொள்ளும்? ஆன்சர் ஆப்ஷன் சி 2. அடுத்து 80வது கொஸ்டின் 2x = 3x = 3y = 4z எனில் xyz என்பது? ஆன்சர் ஆப்ஷன் சி 6 4 3. இங்கே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் டிஸ்டன்ஸ் முடிச்சு இதுக்கான பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷன் எடுத்து நீ பார்த்துக்கங்க. உங்களுக்கு இனிமேல் டெய்லி பார்த்தீங்கன்னா ஒரு 10 வீடியோஸ் வரும், இம்பார்ட்டண்ட்டாக உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? புக் பேக் கொஸ்டின்ஸு ப்ளஸ் புக்கில் இருக்கிற சயின்ஸ் டெய்லியுமே இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. வெல்கம்.